ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரிலவன்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் கிளாக் ஃபார் ஹியூமன் வெல்ஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஹியூமன்ஸோட நல்லதுக்கு இந்த பயாலஜிக்கல் கிளாக் எப்படிலாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, பயாலஜிக்கல் கிளாக்னா என்ன? பயாலஜிக்கல் கிளாக்குங்கிறது நம்மளோட பாடிக்குள்ளே இருந்து செயல்படுற கண்ணுக்கு தெரியாத கிளாக். இது எந்தெந்த டைமில் எந்தெந்த ஆக்டிவிட்டி நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பயாலஜிக்கல் கிளாக்கை நம்ம சர்க்கேடியன் கிளாக் இல்லாட்டி சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருமே இந்த 24 hours டே நைட் சைக்கிளுக்கு அடாப்ட் ஆகிட்டோம். அந்த நேரத்தில் நம்ம பாடி எந்தெந்த ஆக்டிவிட்டி பண்ணுங்கிறதுக்கும் நம்ம அடாப்ட் ஆகிட்டோம். இந்த பயாலஜிக்கல் கிளாக்ல சேஞ்சஸ் வந்துச்சுன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல்லையும் நம்மளோட பாடியிலையும் சேஞ்சஸ் ஏற்படும். நம்மளோட செல்ஸில் நிறைய ஜீன்ஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த 24 hours சைக்கிளில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது, செயல்படுது. இது ஒரு பெரிய நெட்வொர்க். இது டேமேஜ் ஆச்சுன்னா நம்மளோட பாடியில் நடக்கிற எந்த வேலையும் ஒழுங்காக நடக்காது. இந்த நெட்வொர்க் எதனால் அஃபெக்ட் ஆகும்னா, எக்ஸ்போஷர் டு டே லைட் அண்ட் டார்க்னஸ். ரொம்ப நேரம் டே லைட்லேயோ டார்க்னஸ்லேயோ இருந்தோன்னா இந்த நெட்வொர்க் டேமேஜ் ஆகும். ஹார்ஸ் ஆஃப் ஈட்டிங் அண்ட் ஸ்லீப்பிங். ரொம்ப நேரம் சாப்பிட்டாலோ இல்லை நேரம் மாறி மாறி சாப்பிட்டாலோ இந்த இது அஃபெக்ட் ஆகும். 8 மணி நேரம் சரியாக தூங்கலைன்னா இது அஃபெக்ட் ஆகும். கூடவே வேறு நேரத்தில் தூங்கினாலும் இது அஃபெக்ட் ஆகும். இந்த பயாலஜிக்கல் ரிதத்தில் சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சுன்னா செல்ஸ் டிஷ்யூஸ்க்கு இடையில கம்யூனிகேஷன் அஃபெக்ட் ஆகும். அதனால் அது ஒழுங்காக செயல்படாமல் போகும். நம்ம ஜீன்ஸுக்கு உள்ள நெட்வொர்க்கும் என்ன பண்ணுன்னா ஒவ்வொரு வேலையை செய்கிறதுக்கு ஒவ்வொரு டைமை தீர்மானிக்கும். எல்லா வேலையும் ஒரே நேரத்தில் செய்கிறதுங்கிறது முடியாதது. ஸோ அந்த வேலையை பண்ணுறதுக்குன்ட்டு ஒரு குறிப்பிட்ட டைமை தீர்மானிக்குது. கூடவே இந்த சைக்கிள் எதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னா, இந்த நேரத்தில் இந்த இதுக்கு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும், இந்த இதுக்கு எனர்ஜியை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. அதனால தான் நம்மளுக்கு முக்கியமான வேலையை செய்கிறதுக்கு தேவையான எனர்ஜி எப்போதுமே கிடச்சிட்ருக்கு. நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா நம்மளுக்கு நிறையா மெட்டபாலிக் டிசீசஸ் வரும். மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிங்கிறது இப்போது நம்ம பாடியில் ஃபுட் எடுத்துக்கிறோம். அந்த ஃபுட்டு எனர்ஜியாக மாற்றுறதுக்கு நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்ல, அது எல்லாம் தான் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி. அதில் சேஞ்சஸ் வர்றது தான் மெட்டபாலிக் டிசீசஸ். ஃபஸ்ட்டு டிசீஸ் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே குளுக்கோஸாக மாறணும். குளுக்கோஸ் மட்டும்தான் நம்ம செல்லு எடுத்துக்கிடும். டைரெக்டாக சுகரை எடுத்துக்கிடாது. இதில் சேஞ்சஸ் ஏற்படும் போது சுகர் அப்படியே சுகராக இருந்துக்கிடும், குளுக்கோஸாக மாறாது. அதனால் பிளட்டில் சுகர் அதிகரிக்கும். பிளட்டில் சுகர் அதிகமாக இருக்கிற கண்டிஷன் தான் டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ். நெக்ஸ்ட்டு ஹைப்பர் லிப்பிடிமியா. இதில் பிளட்டில் நிறைய ஃபேட் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒபிசிட்டி, ஓவர் வெயிட்டு, தைராய்டு கிளாண்ட் டிஸார்டர்ஸ் எல்லாம் வரும். ஆஸ்டியோஃபோரோசிஸ். இதில் போன் ரொம்ப வீக்காக மாறிடும், பிரிடலாக இருக்கும், ஈஸியாக உடையிற மாதிரி போன் இருக்கிறது தான் ஆஸ்டியோஃபோரோசிஸ். அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். ஹாவ் அ கிரேட் டே.